சில சமயம் வாழ்க்கையில சில உறவுகள்ல பிரியறது தான் ஒரே வழின்னு ஒரு நிலைமை வரும். அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம். அந்த மாதிரி ஒரு நேரத்துல சட்டப்படி என்ன செய்யணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வாங்க குஜராத்ல விவாகரத்துக்கான முழு ப்ரொசீஜரையும் சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். நிஜமாவே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது எவ்ளோ கஷ்டம்னு புரியுது. இது வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கலான பயணம். இவ்ளோ உணர்ச்சி போராட்டத்துக்கு நடுவுல சட்டப்படி என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுக்கும் இல்லையா? சரி, இந்த இமோஷனல் சைட்ல இருந்து கொஞ்சம் பிராக்டிக்கல் விஷயங்களுக்கு வருவோம். சட்டப்படி ஒரு உறவை எப்படி முடிவுக்கு கொண்டு வரது? இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிட்டா போதும், இந்த கஷ்டமான பயணம் கூட கொஞ்சம் சுலபமா தெரியும். ஓகே, இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்து திருமண சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவாகரத்து வாங்கணும்னு வரும்போது அசாசனம் ரெண்டு வழிகள் தான் இருக்கு. இதுல நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் உங்களுடைய முழு பயணமும் எப்படி இருக்க போகுதுன்னு முடிவாகும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு ரொம்ப தெளிவா புரியும். முதல் வழி பரஸ்பர சம்மதம். அதாவது ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணி சரி நாம பிரியலான்னு ஒத்துக்கிட்டா ப்ராசஸ் ரொம்ப வேகமா சிம்பிளா முடிஞ்சிரும். ஆனா ரெண்டாவது வழி, அதுதான் வழக்காடும் விவாகரத்து. இதுல ஒருத்தர் சம்மதிக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய சட்ட போராட்டமாவே மாறிடும். சோ நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதை வச்சுதான் மிச்சம் எல்லாமே. சரி, முதல்ல இந்த ரெண்டுல சுலபமான வழியான பரஸ்பர சம்மத விவாகரத்து அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பரஸ்பர சம்மதத்தோட விவாகரத்து வாங்கணும்னா சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அத வரிசையா பார்க்கலாம். விஷயம், நீங்க ரெண்டு பேரும் குறைஞ்சது ஒரு வருஷமாவது பிரிஞ்சு வாழ்ந்திருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அங்க உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஒரு ஆரம்ப கட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் கோர்ட் உங்களுக்கு ஒரு கூலிங் ஆஃப் பீரியட், அதாவது யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும். அந்த டைம் முடிஞ்சதும் ஃபைனல் விசாரணை நடக்கும். அப்போவும் நீங்க உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்கன்னா கோர்ட் விவாகரத்தை கொடுத்துடும். அவ்வளோதான். சரி, இந்த சிந்தனை காலம்னு சொன்ன இல்லையா, அது என்னது? சட்டம் ஏன் இந்த மாதிரி ஒரு காலத்தை கட்டாயமாக்குதுன்னா, யோசிச்சு பாருங்க. விவாகரத்துங்கிறது வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு. அத கோபத்திலேயோ அவசரத்திலயோ எடுத்துடக்கூடாது. அதனாலதான் ரெண்டு பேருக்குமே அவங்க முடிவை மறுபடியும் யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி வாய்ப்பா இந்த நேரத்தை சட்டம் கொடுக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கூலிங் ஆஃப் பீரியட் குறைஞ்சது 6 மாசம் இருக்கும். இது முடிஞ்ச பிறகுதான் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் போடும். ஆனா ஒரு சில ரொம்பவே அரிதான விதிவிலக்கான கேஸ்ல மட்டும் இந்த 6 மாச காலத்தை தள்ளுபடி செய்யறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு பேரும் சம்மதிச்சா என்ன நடக்கும்னு பார்த்துட்டோம். ஆனா ஒருவேளை உங்க பார்ட்னர் விவாகரத்துக்கு சம்மதிக்கலனா என்ன செய்வீங்க? அப்போதான் நம்ம ரெண்டாவது பாதைக்குள்ள நுழையிறோம். அதுதான் சட்ட போராட்டம். வாங்க, இது எவ்வளவு சிக்கலானதுன்னு பார்க்கலாம். பரஸ்பர சம்மத விவாகரத்துல காரணே எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆனா இந்த வழியில அப்படி இல்ல. யார விவாகரத்து கேக்குறாங்களோ அவங்க சட்டப்படி ஏத்துக்கக்கூடிய ஒரு வலுவான காரணத்தை கோர்ட்ல சொல்லி அதை நிரூபிக்கவும் செய்யணும். உதாரணத்துக்கு கொடுமைப்படுத்துறாங்க, இல்ல விபச்சாரம், இல்லனா 2 வருஷத்துக்கு மேல தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சட்டத்துல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு காரணத்தை நீங்க ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணதும் கோர்ட் என்ன பண்ணும்னா அடுத்த பார்ட்டிக்கு சம்மன் அனுப்பும். அவங்க கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உண்மையான சட்ட போராட்டமே ஆரம்பிக்கும். ரெண்டு தரப்பும் தங்களோட வாதங்களை வைப்பாங்க, ஆதாரங்களை கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம்தான் ஜட்ஜ் ஒரு முடிவுக்கு வருவார். இங்க ஆதாரம்னு சொன்னதும் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலம் ரொம்ப மாறிடுச்சு. ஆதாரம்னா வெறும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. இப்போ பாருங்க, இன்னைக்கு காலத்துல நம்மளோட வாட்ஸ்ஆப் சாட்ஸ், கால் ரெக்கார்டிங்ஸ், சாட்சிகளோட வாக்குமூலங்கள், ஏன் நம்மளோட மத்த டிஜிட்டல் தடயங்கள் கூட ரொம்ப முக்கியமான ஆதாரங்களா கோர்ட்ல எடுத்துக்கப்படுது. சொல்லப்போனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி டிஜிட்டல் ஆதாரங்கள் தான் ஒரு கேஸோட தீர்ப்பையே மாத்தி எழுதுது. சரி, நீங்க முதல் வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, ரெண்டாவது வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கையில தயாரா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது உங்க வேலை நிஜமாவே ரொம்ப ஈஸியாக்கும். இந்த லிஸ்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. முதல்ல உங்க திருமண சான்று, அது இல்லைன்னா திருமண பத்திரிக்கை இல்ல போட்டோஸ் கூட ஓகே. அப்புறம் 2 பேரோட ஆதார் கார்டு, முகவரி சான்று, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பரஸ்பர சம்மந்தத்தின் பேர்ல பிரியறீங்கன்னா ஜீவனாம்சம் பத்தின ஒப்பந்தமும் கண்டிப்பா தேவைப்படும். இதெல்லாம் ரெடியா இருந்தா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்ளோ நேரம் நம்ம சட்ட நடைமுறைகளை பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சட்ட ஒரு சாப்டரை மட்டும்தான் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன? பாருங்க, சட்ட ரீதியான இந்த முடிவுங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு பகுதி, அவ்வளவுதான்.
சட்டம் ஒரு உறவை முடிவுக்கு கொண்டு வரலாம், உண்மைதான். ஆனா உங்க வாழ்க்கை புத்தகத்தோட மிச்ச பக்கங்களை நீங்க தான் எழுதணும். அதனால கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம இந்த விஷயத்த முடிக்கலாம். சட்டப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புது ஆரம்பம், அது நிஜத்துல எப்படி இருக்கும்? இதுக்கான பதில் எந்த சட்ட புத்தகத்திலும் இல்லைங்க. அதுக்கான பதில நீங்க வாழப்போற உங்க வாழ்க்கைதான் சொல்லும்.